வணக்கம். மூன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். ஜிப்மரில் 40 செவிலியர் பணியிடங்களுக்காக நாடு முழுவதும் தேர்வு எழுதிய 7000 பேர். புதுவையில் 7 மையங்களில் நடைபெற்றது. ஆசிரமம் முன்பாக பக்தர்கள் அறப்போராட்டம். அரவிந்தரை விமர்சித்து எழுதிய எழுத்தாளரை வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். மகளிர் குழந்தைகள் மருத்துவமனையில் கருத்தரங்கு. தற்காலிக கருத்தடை முறைகள் குறித்து செவிலியர்களுக்கு டாக்டர் கௌரி விளக்கம். இனி விரிவான செய்திகள். ஜிப்மர் மருத்துவமனையில் காலியாக உள்ள செவிலியர் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வில் இந்தியா முழுவதிலும் இருந்து 7000 பேர் பங்கேற்றனர். புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் காலியாக உள்ள 40 செவிலியர் பணியிடங்களுக்காக அனைத்து மாநிலங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் விண்ணப்பித்திருந்த நிலையில் இதற்கான எழுத்துத் தேர்வு புதுவையில் 8 மையங்களில் நடைபெற்றது. பெத்தி செமினார் பள்ளியில் 1120 பேரும், பாரதிதாசன் கல்லூரியில் 760 பேரும், இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் 980 பேரும் என மொத்தம் 7000 பேர் தேர்வு எழுதினர். இதனையொட்டி தேர்வு பணியில் ஜிப்மர் டாக்டர்கள், அதிகாரிகள், ஊழியர்கள் என 600 பேர் ஈடுபட்டனர். அரவிந்தருக்கு எதிராக புத்தகம் எழுதிய எழுத்தாளரை ஆசிரமத்தை விட்டு வெளியேற்ற வலியுறுத்தி பக்தர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரவிந்தருக்கு துரோகம் செய்யும் வகையில் புத்தகம் எழுதி தவறான தகவல்களை பரப்பிய அமெரிக்க எழுத்தாளரை ஆசிரமத்தை விட்டு வெளியேற்ற வேண்டும், ஆசிரமத்தின் அறங்காவலர்களை பதவி நீக்கம் செய்ய வேண்டும், பீட்டர் ஹீக்ஸிடம் உள்ள விலை மதிக்க முடியாத ஆவணங்கள், அரவிந்தரின் கையெழுத்து படிவம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து பக்தர்கள் ஆசிரமம் முன்பாக ஞாயிற்றுக்கிழமையன்று அறப்போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மகளிர் மற்றும் குழந்தைகள் நல மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் தற்காலிக கருத்தடை முறைகள் குறித்து டாக்டர் கௌரி உரையாற்றினார். புதுவை ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் தொடர் கல்வி கருத்தரங்கம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. திட்ட இயக்குநர் டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரையாற்ற சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை டாக்டர் கௌரி தற்காலிக கருத்தடை முறைகள் என்ற தலைப்பில் பேசினார். அப்போது அவர் கருத்தடை முறைகள், அவற்றை கையாளும் முறை, இதில் மகளிர் மறக்கும் குணநலன்கள், பிரச்சனைகள் குறித்து எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் மற்றும் அரசு, தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நடேசன் நகரில் நடைபெற்ற உயர் ரத்த அழுத்த பரிசோதனை முகாமில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். புதுவை நடேசன் நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் இலவச உயர் ரத்த அழுத்த பரிசோதனை முகாம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதற்கு சங்க தலைவர் ஜான் பிலிப் தலைமை தாங்க செயலாளர் கார்த்திகேயன் முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட உழவர்கரை நகரமன்ற முன்னாள் சேர்மன் ஜெயபால் முகாமினை துவக்கி வைக்க ஜிப்மர் மருத்துவர்கள் சிகிச்சை அளித்தனர். இதில் நடேசன் நகரைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்று பயனடைந்தனர். இதேபோல் ஜெயின் சங்கத்தின் இளைஞரணி சார்பில் இரத்த தான முகாம் ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்பட்டது. இதனை முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் துவக்கி வைக்க ஜெயின் இளைஞரணியை சேர்ந்தவர்கள் இரத்த தானம் மேற்கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை சங்க தலைவர் ராஜேஷ், செயலாளர் ராஜேந்திரா, பொருளாளர் மகாவீர் மற்றும் பலர் செய்திருந்தனர். புதுவை முதலியார்பேட்டை அனிதா நகர் முதல் குறுக்கு தெருவில் 25ஆம் தேதி ஏற்பட்ட தீ விபத்தில் 5 வீடுகள் சாம்பலானதை ஒட்டி அவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறிய சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் நிவாரண உதவிகளை வழங்கினார். மேலும் வருவாய்த்துறை சார்பில் 5 பேரின் குடும்பத்தினருக்கும் தலா 10,000 சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலையில் தாசில்தார் ரமேஷ் வழங்கினார். புதுவையில் பிரைனோ பிரைன் மையம் சார்பில் நடைபெற்ற விழாவில் குழந்தைகளுக்கு விருதுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பிரைனோ பிரைன் கல்வி நிறுவனம் 5 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு
அதிநவீன அபாகஸ் பயிற்சி வழங்குவதில் முன்னோடியாக திகழ்கிறது. புதுவையில் கடந்த 2003ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட மையம் சிறப்பான பயிற்சி அளித்து 7 தேசிய போட்டிகளில் முதன்மை மையம் என்ற விருதினை பெற்றது. இந்த மையத்தின் சார்பில் ஜிப்மர் கருத்தரங்கு கூடத்தில் சனிக்கிழமை அன்று குழந்தைகளுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு பிரெயினோ பிரெயின் நிறுவன இயக்குநர் அருள்மணியன் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஜிப்மர் டாக்டர் அனந்த நாராயண் அபாகஸ் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விருதுகள் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார். ராம்குமார், smile, big smile. முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவிலில் லட்சுமி அயக்ரீவர் சிலை பிரதிஷ்டை. திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். கோத்தாத்ரி வித்யா மந்திர் பள்ளியில் ஓவிய போட்டி. LKG முதல் 6ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகள் பங்கேற்று உற்சாகம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை முதலியார்பேட்டை வன்னிய பெருமாள் கோவிலில் நடைபெற்ற லட்சுமி அயக்ரீவர் பிரதிஷ்டை விழாவில் அப்பகுதியை சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டையில் அமைந்திருக்கும் வன்னிய பெருமாள் கோவிலில் நூதன லட்சுமி அயக்ரீவர் பிரதிஷ்டை மகோற்சவ விழாவினை ஒட்டி கடந்த 2 தினங்களாக சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு வந்தன. இதன் தொடர்ச்சியாக ஞாயிற்றுக்கிழமை காலை பிரதிஷ்டை மகா சம்பிரோக்ஷணம் நடைபெற்றது. இதில் முதலியார்பேட்டை மட்டுமின்றி புதுவையின் அனைத்து பகுதிகளிலும் இருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோத்தாத்ரி வித்யா மந்திர் பள்ளியில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டியில் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். புதுவை 100 அடி சாலையில் உள்ள கோத்தாத்ரி வித்யா மந்திர் பள்ளியில் 5வது ஆண்டு ஓவிய போட்டி கெனால் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்டது. இப்போட்டியில் 750க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு சான்றிதழ்களை பெற்று சென்றனர். இந்த போட்டியில் புதுவை பகுதிகள் மட்டுமல்லாமல் தமிழக பகுதிகளான திண்டிவனம், செஞ்சி, நெய்வேலி, மரக்காணம், கடலூர், பண்ருட்டி, நெல்லிக்குப்பம், சிதம்பரம், புவனகிரி மற்றும் கள்ளக்குறிச்சி ஆகிய பகுதிகளில் உள்ள பள்ளி மாணவர்கள் அவர் தம் பெற்றோர் மற்றும் ஆசிரியர் துணையுடன் கலந்து கொண்டு அவர்கள் எண்ணங்களை பிரதிபலிக்கும் விதமாக படம் வரைந்து வண்ணம் தீட்டி இந்த நாளினை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி சென்றனர். புதுவை தேங்காய் திட்டில் சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் 3 வீடுகள் எரிந்து சாம்பலானது. போலீசார் விசாரணையில் மின்கசிவினால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. புதுவை தேங்காய் திட்டு காளியம்மன் கோவில் தெருவை சேர்ந்த விஜயகுமார் என்பவரது வீட்டின் மாடியில் போடப்பட்டிருந்த கொட்டகையில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து சமையல் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததால் அருகில் இருந்த வீடுகளுக்கும் தீ பரவியது. இதுகுறித்து தகவலறிந்த தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர். இருப்பினும் விஜயகுமார், அருந்ததி ஆகியோரின் வீடுகள் முற்றிலுமாக சாம்பலாகின. போலீசாரின் விசாரணையில் மின்கசிவினால் இந்த விபத்து ஏற்பட்டது தெரியவந்துள்ளது. ஜில்லென்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ். லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% ஃபினான்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை.
எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோட்டாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர், தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனைப்பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் பிரமோட்டாஸ், செல் 9894236198, 9786990957. புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 88 டிகிரி பாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 88 டிகிரி பாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையிலிருந்து 26 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஜிப்மரில் 40 செவிலியர் பணியிடங்களுக்காக நாடு முழுவதும் தேர்வு எழுதிய 7000 பேர் புதுவையில் 7 மையங்களில் நடைபெற்றது. ஆசிரமம் முன்பாக பக்தர்கள் அறப்போராட்டம். அரவிந்தரை விமர்சித்து எழுதிய எழுத்தாளரை வெளியேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். மகளிர் குழந்தைகள் மருத்துவமனையில் கருத்தரங்கு. தற்காலிக கருத்தடை முறைகள் குறித்து செவிலியர்களுக்கு டாக்டர் கௌரி விளக்கம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.